அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் வாக்கு. இன்றைய முதல் வாசகத்தில் பவுலுடையாருடைய ரோமியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். அது என்ன நற்செய்தி? மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் இந்த நற்செய்தி. படிப்படியாக தன்னுடைய மக்களை அவர் மீட்புக்கு உரியவர்களாக மாற்றுகிறார். இந்த நற்செய்தியை தொடர்ந்து நான் அறிவித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற பவுலடியாருடைய தீரம், வேகம் வருகிற 19ஆம் தேதி மறைபரப்பு ஞாயிறை அகில உலகமெங்கும் கொண்டாடுகிற போது நாம் இந்த நற்செய்தியை முன்னிட்டு நம்மையே அர்ப்பணிக்க அழைக்க பெறுகிறோம். நற்செய்தியில பரிசேயர் சந்தோஷமாக இயேசுவை விருந்திற்கு அழைக்கிறார். ஆனால் அழைத்தவனோ சம்பிரதாயங்கள் பார்க்கிறான். வெளிப்புற தூய்மையை பற்றி அதிகமாக யோசிக்கிறார்கள். இயேசு உணவருந்தும் முன்பு கை கழுவாததை அதை பெரிதாக அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவோ ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளே வெளியே என்று சொல்லுகிற உட்புறமும் இருக்கிறது, வெளிப்புறமும் இருக்கிறது. அவர்களுக்கு அறிவுரையாக நீங்கள் வெளிப்புறத்தை பற்றி யோசிக்கிறீர்கள், நானோ உங்கள் உட்புறத்தை பற்றி யோசிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தையும் மனதையும் ஆத்மாவையும் குறித்து நீங்கள் யோசியுங்கள், அதனுடைய தூய்மை முக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வில் இன்றைக்கு நாம் எதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வெளியில மிஸ்டர் கிளீன் என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் தோற்றத்திலே அந்த அளவிற்கு அப்பழுக்கு இல்லாமல் வாழ முயற்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனதில், நம்முடைய ஆத்ம நிலையில் நம்முடைய அந்த தூய்மை எப்படி இருக்கிறது? ஆத்ம சோதனை செய்து பார்ப்போம். ஆமென்.